வணக்கம். நெருப்பு தமிழன். விஜய்க்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு. அவர் என்ன பெரிய சாதனை படைச்சிட்டாரு? அவர் எத்தனை புரட்சிகரமான போராட்டம் பண்ணி தமிழ்நாட்டில் பல்வேறு விதமான மாற்றங்களை பண்ணியிருக்கிறாருன்னு எனக்கு தெரியலை. இப்போ விஜய்கிட்ட பணம் இருக்குது, விஜய் ஒரு நடிகர் அப்படிங்கிற ஒரு காரணத்திற்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு அப்படின்னா, நாளைக்கு திரிஷா அரசியலுக்கு வந்துட்டால் அந்த அம்மாவும் ஒரு பெரிய ஒரு புகழ்பெற்ற ஒரு செலிபிரிட்டி தான். அப்போ அந்த அம்மாவுக்கு அதே ஒய் பிரிவு இசட் பிரிவா? அதற்கப்புறம் நயன்தாரா நாளைக்கு அரசியலுக்கு வந்துச்சுன்னா அந்த அம்மாவுக்கும் ஒய் பிரிவு இசட் பிரிவா? இது என்னங்க நியாயம்? பொது வாழ்க்கைக்கு வரும்போது தம்மை அர்ப்பணித்து இந்த மக்களுக்காக முதல்ல நீங்கள் போராட வேண்டும் அப்படிங்கிற உணர்வுகளோடு முன்னாடி வரணும். இந்த ஒய் பிரிவு இசட் பிரிவு பாதுகாப்பு அப்படிங்கிறது அயோக்கியத்தனமானது. இதை யாருக்கு முதல்ல கொடுத்தது? இந்த அயோக்கியத்தனத்தை செஞ்சது தமிழக அரசா, இந்திய அரசா, இல்லை யார் இந்த அயோக்கியத்தனத்தை செஞ்சது? என்னுடைய வன்மையான கண்டனங்களை பதிவு பண்ணுறேன்.